அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 18வது நாள், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல 19வது நாளாக சமாதானம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருக்கிற நிலையில் இன்றைக்கு 18வது நாள் இறுதியாகும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஒரு ஆர்டரால் மீண்டும் காசாவின் பல பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தரைவழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். வான்வழி, அதாவது அவர்களுடைய விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸும் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான நேரடி உத்தரவை பெஞ்சமின் நெத்தன்யாகுவே கொடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய இரண்டு காரணங்கள். ஒன்று, எங்களுடைய பணைய கைதிகளுடைய உடல்களை தருவதற்கு மறுக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பணைய கைதிகள் செத்து போனவங்களோட உடல்ல 28 உடல்களில் 18 கொடுத்துட்டாங்க, இன்னும் 10 தான் கொடுக்கணும். அந்த 10ல் பெரும்பாலானவை இப்பொழுது இஸ்ரேல் எந்த பகுதியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது என்போது அந்த பகுதிகளுக்குள்ள செஞ்சிலுவை சங்கமும் ஈஜிப்டினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று சில பேரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க தான் தேடணும். இடிபாடுகள் வேற இருக்குது, நிலைமையே மாறி இருக்கு, தரையினுடைய சிஸ்டம் மாறி போயிருக்குது. எனவே அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு காலமாகும். இருந்தாலும் நாங்கள் உடனடியாக அதை ஒர்க் பண்ணுறோம்னு தான் அவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணி 18 பேருடைய உடலை கொடுத்துட்டாங்க. இது ஒரு காரணமாக சொல்றாங்க, லேட் பண்றாங்கிறது ஒரு காரணம். அதே நேரத்தில் ரஃபா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தியது என்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யார் மேலேயும் தாக்குதல் நடத்தலைங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் உருவாக்கிய 4 குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த 4 குழுக்கள் யாசர் அபு ஷபாப் உள்ளிட்டவனுடைய குழுவோடு சேர்த்து மொத்தம் 4 குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த 4 ஆயுத குழுக்களும் இந்த யுத்த நிறுத்தத்தை நாசமாக்குறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேரில் சில தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய சூழல்ல எங்கள் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே மாதிரி பணைய கைதிகளுடைய உடல்களை தரதுல லேட் பண்றாங்க, எனவே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஸ்பெஷல் டிஃபென்ஸ் கேபினட் அவங்க பாதுகாப்பு அமைச்சரவை ஒன்று கூடி இந்த தாக்குதலுக்கான அனுமதியை பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக காசா மீதான இந்த புதிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் காசா பகுதிகளில் இப்போது வெளியாக இருக்கிற தகவல்கள் பிரகாரம் காசாவினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சஃப்ரா பகுதிகளில் ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். குழந்தை உட்பட பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் சொல்கிறது. அதே மாதிரி ரஃபா மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் கடுமையான அளவு நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வான்வழி தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுடைய அளவு எவ்வளவு என்பது இன்னும் தெரியவில்லை என்று சொல்லியும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய செய்திகளோடு அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளரும் இதை சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அல் ஜெய்தூன் சுற்றுப்புறத்தையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். இந்த அல் ஷிஃபா மருத்துவமனை தான் காசாவினுடைய வார் ஆரம்பித்து 2வது நாளே தாக்குதல் நடத்தி ஒரே இடத்துல 700 அப்பாவிகள் கொல்லப்பட்டது இந்த அல் ஷிஃபா மருத்துவமனை வளாக பகுதிகளில் தான். அதே இடத்துக்கு தான் இப்பொழுதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஜெய்தூன் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கார், எச்சரிக்கை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே விலை கொடுக்கறதுக்கு அவங்க எந்த பிழையுமே இங்கே செஞ்சதாக யாருமே எந்த ஆதாரத்தையும் காட்டலை. குறிப்பாக நடுவர்களாக இருந்து செயல்படக்கூடிய அமெரிக்கா கூட இந்த குற்றச்சாட்டுகளை எங்கேயுமே சொல்லலை. இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்று இது கருதக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. இது காசா ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாதீங்க, இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரும், உடனடியாக நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆக்சியோஸுக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரி ஒருவர் இது தொடர்பாக தகவல் சொல்லியிருக்கிறார் என்கிறது அல் ஜசீரா. அதை தொடர்ந்து அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, காசாவுடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது, இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியும் அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு எச்சரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்சியோஸுடைய இன்னொரு செய்தியை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தாண்டி இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு தலைப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு 2 இக்கட்டுகள் இருக்கிறது. ஒன்று, தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தேர்தலில் அவர் தோத்து போயிடுவார் அவருக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. இரண்டாவது, இப்பொழுது நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணை, அவருக்கு எதிரான ஊழல் விசாரணை உச்சம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால டெய்லி விசாரணை நடக்குது. அவர் வாரத்தில் 3 நாள் நடத்துங்கன்னு சொன்னார், வாரத்தில் 3 நாள் நடத்தல, வாரத்தில் 7 நாளுமே நடத்தணும்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட்டில்
அந்த வழக்கெல்லாம் விசாரணை நடத்தப்படுறதுனால அவங்களுக்கு இந்த வழக்கு விசாரணையை பிற்படுத்தணும், தேர்தலை மீண்டும் ஜெயிக்கணும், இந்த மாதிரியான விவகாரங்கள் செய்யணும்னா காசாவுடைய வார் நடக்கணும், இல்லைன்னா இதை பண்ண முடியாது என்கிற காரணமும் இப்போ இந்த இக்கட்டும் வர வாய்ப்பில்லை. உள்நாட்டுக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டாங்க, ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்களை கொண்டு வந்தாச்சு, அடுத்து பிணங்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்குது, பிணங்களை தரலன்னு சொல்லியே நம்ம தாக்குதல் நடத்த முடியும் என்கிற இந்த காரணங்களை முன் வச்சு தான் அவங்க தாக்குதலுக்கு வந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில் நெத்தனியாகு என்ன நினைக்கிறாரு என்று சொன்னால், அவர் எப்படி இந்த தாக்குதலுக்குள்ள வரலாம் என்று அவங்க ஒரு ஊகம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாக்குதல்கள் நடத்துவதற்கு நெத்தனியாகு திட்டமிடுவதற்கான காரணமே அமெரிக்க அதிபர் திருப்பி அதை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த டாபிக்குள்ள அவர் போயிட்டாரு, கனடாவோட அவருக்கு டேரிஃப் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, ஜப்பான் போயிட்டாரு, அடுத்து சைனாவுக்கு போகிறாரு, பொருளாதார விவகாரங்களை அவர் பார்க்க வேண்டியிருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்துறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. இதுலெல்லாம் அவர் அடுத்த டாபிக் அவருக்கு வந்துட்டதுனால இதை அவர் கவனிக்க மாட்டார் என்பதாலையும் தனக்கு தாக்குதல் நடத்த முடியும் என்கிற தைரியம் வந்துவிட்டது என்பதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே தான் இந்த தாக்குதல்களை அவர் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு, இது எப்படி போனாலும் பாலஸ்தீன் அப்பாவிகள் பாவம். ஏன்னா பெரியோரு 2 ஆண்டு கால யுத்தத்திற்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஒரு சூழல் வந்தது. அந்த சூழலையும் மீண்டும் அநியாயக்காரர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக துவா கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணம் தஹஜ்ஜத்துடைய தருணத்தில் அந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் சகோதரர். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உடனடியாக உங்களுடைய தொழுகைகளில் அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்து துஆ கேளுங்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நம்முடைய குரல்களையும் நாம் எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.